தலைப்பு இல்லை, ஆனால் ஏதாவது ஒரு தலைப்பில் பேசுங்கள் என்று தாமோதரன் ஐயா கட்டளை இட்டிருக்கிறார்கள். அதனால எதை வேண்டுமானாலும் பேசலாமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இதை பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். எது என்று சொன்னால், நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அவர் ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அவருடைய பேச்சிலே கொஞ்சமும் கூட கண்ணியம் கிடையாது. ஒரு ஒழுக்கமான பேச்சாக அது எனக்கு தெரியவில்லை. அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் யாருமே ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்பது போல ஒரு மாய தோற்றத்தை அவர் உருவாக்க நினைக்கிறார். திமுக காரன் அவன் கவுன்சிலராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எந்த பொறுப்புல இருந்தால் காலையில ஒரு வீட்டில் இருப்பான், சாயந்தரம் ஒரு வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லி அபாண்டமா பழி சுமத்துறாங்க. அப்படி சொல்றவங்க யாரையாவது சுட்டி காட்டணும்ல, இந்த சட்டமன்ற உறுப்பினர் இப்படி இருக்கிறார், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த வீட்டுக்கு போறார், இந்த கவுன்சிலர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு யாரையாவது ஒருவரை சுட்டி காட்டி பேச வேண்டுமா இல்லையா? அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இல்லாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதே RSS அந்த சங்கி கூட்டத்தினுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் பயிற்றுவிக்கிறார்கள். நாம் இன்றைக்கு பெரியாரியல் பயிற்சி முகாமை குற்றாலத்திலே 4 நாட்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். இது 44 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது 44 ஆண்டுகளாகவும் நம்முடைய திராவிட இயக்கத்தின் வரலாற்றையும் பெரியாருடைய தொண்டினையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் கடவுள் மறுப்பு கருத்துக்களையும் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். பக்தி என்பதை விட ஒழுக்கம் முக்கியம் என்பதை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒழுக்கத்திற்கு இடமில்லாத யாருக்கும் திராவிடர்களுக்கு இடமில்லை. பக்தி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது, நாணயம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்கின்ற 2 விஷயங்களையும் மிக சிறப்பாக நம்முடைய அமைப்பு, நம்முடைய இயக்கம் மாணவர்களுக்கு வலியுறுத்தி வருகிறது. அது மாத்திரமல்லாமல் கட்டுப்பாடு கற்க வேண்டும் என்று நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் அடிக்கடி அதை சுட்டி காட்டுவார்கள். ஒழுக்கம், நாணயம், கட்டுப்பாடு இவற்றோடு கூடிய பகுத்தறிவு, இன உணர்வு, இதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கையாக நம்முடைய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து வருகிறோம். ஆனால் RSS தன்னுடைய அந்த சங்கிகளுக்கு எது மாதிரியான பயிற்சி கொடுக்கும் என்று சொன்னால், பொய்யை மட்டுமே சொல்லு, பொய்யை மட்டுமே விதை, பொய்யை மட்டுமே நீராக பாய்ச்சு, பொய்யை மட்டுமே அறுவடை செய் என்பது போல பொய்யை மட்டுமே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவதற்கு எந்த கருத்துக்கும் அவர்கள் ஆதாரம் காட்டுவது கிடையாது. ஆதாரம் இல்லாத அவதூறு கருத்துக்களை அவர்கள் அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்கம் என்பதற்கும் RSS என்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதெல்லாம் எடுத்து சொன்னா பல செய்திகளை சொல்லணும். வீர சாவர்கர், வீர சாவர்கர் என்று சொல்லுகின்றார்கள். அந்த வீர சாவர்கர் எப்படிப்பட்ட அந்த பாலியல் சிந்தனை உள்ளவர் என்பதை பல நூல்களிலே நாம் படித்திருக்கிறோம். அவர் தன்பால் உணர்வாளர். RSSல பல பேருக்கு அப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் RSSல இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாரும் திருமணம் செஞ்சுக்கிறான். அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கின்ற பொழுது அவர்களுக்கான அந்த உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவார்கள்? அப்படி அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு தான் RSS. அவர்கள் வழிபடக்கூடிய கடவுள்கள் எல்லாம் அந்த தன்பால் இன உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கடவுள்கள் தான். ஐயப்பன் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த பிள்ளை என்று சொல்லுகின்றார். அதே போல நாரதருக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் தமிழருடைய 60 ஆண்டுகளாக இங்கே நம் மீது திணிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி இவருடைய கடவுள்கள் இன்னைக்கு சந்திரன் என்று சொல்லுகின்றான். ஒரு காலத்திலே நாடகம் போடுவார்கள். 60-70 ஆண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள். இப்ப எங்க நான்லாம் கூட பார்த்ததில்லை. அதுக்கு முன்ன நம்முடைய ஆசிரியர் அவர்களும் அந்த கதையை அடிக்கடி சொல்லுவாங்க. தாரா சசாங்கம் என்கின்ற ஒரு நாடகம் போடுவாங்களாம். அந்த நாடகம் போடுகின்ற பொழுது அந்த நோட்டீஸ்லேயே போடுவாங்களாம், சந்திரனுக்கு தாரை எண்ணெய் தேய்க்கின்ற அந்த காட்சியை காண தவறாதீர்கள் என்று போடுவாங்களாம். தாரை என்பவள் யார்? குருவனுடைய மனைவி.
குரு என்பவர் யார்? வியாழன். வியாழன் என்கின்ற குருவிடம் பாடம் கற்க செல்கின்றான் சந்திரன் என்கின்ற கடவுள். அந்த குரு என்பவன் வயதானவன், சந்திரன் இளமையானவன், அழகானவன். இந்த அழகையும் இளமையும் அதிலே பார்த்து குருவினுடைய மனைவி தாரை அவன் மீது மோகம் கொள்ளுகிறாள். அவனோடு கூடி உறவு கொள்ளுகிறாள். அவனுக்கு எண்ணெய் தேய்த்து விடுகிறாள். அவனோடு கூடி ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்கிறார். இதெல்லாம் கதை, உங்க புராணத்தில் எழுதியிருக்கிற கதை. இந்த புராணத்தை தான் ஒழுக்கம் உள்ள ஒழுக்கத்தை பரப்புகிறது என்று சொல்லுகின்றீர்கள். அந்த பிள்ளை அந்த பஞ்சாயத்துக்கு வருகிறது, யாருக்கு பிறந்தது என்று சொல்லி கடைசியில் அந்த குரு பகவானே அது என்னுடைய பிள்ளை என்று ஏற்றுக்கொள்கின்றார். இப்படித்தான் உன்னுடைய கதை இருக்கிறது. கிருஷ்ணனுடைய கதையை சொல்லலாமா? கிருஷ்ணனுடைய கதையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக மிக அருவருப்பான மோசமான கதையெல்லாம் இருக்கிறது. அது உறவு முறையே கிடையாது. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மாம மச்சான். அர்ஜுனன் மனைவியே சுபத்திரை, அவளே கிருஷ்ணனுடைய உறவு கொண்டதாக அவர் வேறொரு வடிவெடுத்து உறவு கொண்டதாக கதையெல்லாம் இருக்கு. சிவன் ஒழுக்கமானவனா? திருமணத்தின் போது தன்னுடைய தலையிலேயே கங்கையை வைத்துக் கொண்டு இருக்கிறான். எந்த கடவுள் ஒழுக்கமான கடவுள்? ஒரு கடவுளை சொல்ல முடியுமா? நீ பாரத பண்பாடுன்னு சொல்றீங்களே, அந்த பாரத பண்பாட்டுல ஏதோ ஒரு கதாபாத்திரம், கர்ணனாக இருக்கட்டும், தர்மனாக இருக்கட்டும், பீமனாக இருக்கட்டும், அப்படி இருக்க வரக்கூடிய எந்த கதாபாத்திரமும், பாண்டு, திருதராஷ்டிரன், மகாபாரதத்தில் எழுதிய வியாசர், யார் ஒழுக்கமாக பிறந்தவர்கள்? யார் உண்மையான தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள்? யாருமே ஒழுக்கத்தோடு பிறந்தவர்கள் கிடையாது. ஒழுக்க கேட்டுலயே உச்சம்தான் மகாபாரதம். அந்த கலாச்சாரம் தானே பாரத கலாச்சாரம்னு சொல்றீங்க, அதுதானே பாரத பண்பாடுன்னு சொல்றீங்க. இப்படிப்பட்ட பாரத பண்பாட்டை பேசுகின்ற நீங்கள், இதைத்தான் இந்த நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் RSS இருந்து கொண்டு பார்த்து இப்படிப்பட்ட அபாண்டங்களை பிழை சுமத்துகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இது பேசுவதற்கே அருவருப்பாக இருக்கு. இன்று அந்த புராணங்களில் உள்ளது மட்டும் இல்ல, புராண இதிகாசங்களிலே அந்த ஒழுக்கக்கேட்டினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் ஆரியர்கள் என்று அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார். ஆரியர்களுடைய கலாச்சாரம் ஒழுக்கக்கேடானதான், முறைகேடான உறவு, முறைகேடான தாம்பத்தியம். இதைத்தான் உன்னுடைய வேதங்கள் இதிகாசங்கள் எல்லாம் சொல்லுது. இப்படிப்பட்ட முறைகேடான உறவை வளர்த்து கொண்டு அதையெல்லாம் பெருமைக்குரியதாக, போற்றத்தகுந்ததாக அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று பேசக்கூடிய சனாதன தர்மத்தை இங்கே நாட்டிலே புகுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஒழுக்கத்தை பத்தி பேசலாமா? இது புராண இதிகாசத்திலே உள்ளது. இப்படி எந்த கதை சொல்ல போனா நமக்கு நான் கூசுகிறது, அதை பற்றி சொல்லுவதற்கு நமக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தனி மனித தாக்குதலில் ஈடுபடுவது எந்த விதத்திலே ஒழுக்கம் உள்ளது? ஒரு குஷ்பு அவங்க சொல்றாங்க, என்னை ஒரு சாதாரண பேச்சாளர் என்னை அவமானப்படுத்திட்டாரு, கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க. அந்த பேச்சாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா? கட்சியை விட்டு அவரை நீக்குகிறார்கள், அடிப்படை உறுப்பினர் நீக்குகிறார் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதோடு மாத்திரமில்லாமல் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இவர்களெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்காங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லாம சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி இருக்கிறாங்க, கவுன்சிலர்கள் இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி போகிற போக்கில் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று இல்லாமல் அள்ளி வீசுவது என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இவர்கள் உண்மையிலே ஒரு பெண்மணி தானா? இப்படி பேசலாமா? உங்களுடைய கதையெல்லாம் இப்பொழுது உண்மையிலே நடந்து கொள்ளக்கூடிய கதையெல்லாம் எப்படிப்பட்டது? சண்முகநாதன் என்று ஒருவர் இருந்தார். அவர் யாருன்னே நமக்கு தெரியாது. மேகாலயாவில் கவர்னரா போட்டாங்க. அந்த கவர்னர் மாளிகையே விபச்சார விடுதியாக மாற்றி விட்டார் என்று சொல்லி அங்கே அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த மாநிலத்தில் அடித்து விரட்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டில் இருந்தாரா என்பது அதற்கு பிறகுதான் நமக்கே தெரியும். இது மாதிரி எல்லாம் தேடி பிடிச்சி கவர்னரா நியமிக்குது பாஜக. RSSலே பணியாற்றினாராம்.
RSSல பணியாற்றுகின்றவருடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது சொல்றான். RSS ஒழுக்கத்தை போதிக்கிறது, பண்பாட்டை போதிக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நீங்கள் போதித்த ஒழுக்கம் எப்படிப்பட்டது? அந்த RSSல இருந்து அடிமட்டத்தில் இருந்து படிப்படியாக வந்து உயர்ந்த அந்த காரிய வந்தாலும் என்னென்னமோ பதவியெல்லாம் சொல்றான். அதுல உச்சபட்ச பதவிக்கு சென்றவர்கள்லாம் இப்படி கவர்னர் பதவிக்கு செல்ல முடியும். அப்படி அந்த RSSல அடிமட்ட உறுப்பினராக இருந்து உயர்ந்த பதவிக்கு சென்று விட்ட ஒரு நபர் ஒரு மாநிலத்தின் கவர்னராக நியமிக்கப்படுகிறார். அந்த கவர்னராக இருந்து அந்த மாநிலத்திலே அந்த கவர்னர் மாளிகைக்கு வரக்கூடிய பெண்களிடம் மிக தவறாக நடந்து கொண்டார், பாலியல் சேட்டைகள் செய்தார். அந்த கவர்னர் மாளிகையே வந்து உபச்சார வடிவாக மாற்றி விட்டார் என்று சொல்லி புகார் கொடுத்து அந்த மாநில மக்களால் அடித்து துரத்தப்பட்ட ஒரு நபர் RSS சேர்ந்தவர். எவ்வளவு வெட்கக்கேடு! அந்த RSS ஆதரிக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இப்படிப்பட்ட புகாரை சொல்லலாமா? கர்நாடகத்தில் என்ன நடந்தது? எடியூரப்பா அமைச்சரவையிலே அமைச்சரவை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் அமைச்சரவை நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே 2-3 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. செய்தியாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். சட்டமன்ற நிகழ்ச்சிகளை கவனிக்காமல் இந்த செல்போன்ல என்ன பார்க்கிறாங்க, ஜூம் பண்ணி பார்க்கிறாங்க. பார்த்தால் அது நீலப்படம். சட்டமன்றத்தில் இருந்து நீலப்படம் பார்க்கறதுக்கு இங்க எத்தனை இடம் இருக்கு. விடுதியில போய் பார்க்கலாம், வீட்டுக்குள்ள பார்க்கலாம், தனி அறையில பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம். உலகம் பூராவும் பார்க்கக்கூடிய சட்டமன்ற நிகழ்ச்சி, மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே அலைபேசியிலே இந்த படத்தை டவுன்லோடு செய்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இவர்கள் ஒழுக்கமானவர்களா? எவ்வளவு மோசமான ஒழுக்கக்கேட்டுக்கு சொந்தக்காரர்கள் பாஜகக்காரர்கள். அந்த பாஜகவில் இருந்து கொண்டு வானதி சீனிவாசன் இப்படி பேசலாமா? எவ்வளவு அசிங்கம், அருவருப்பு, ஆபாசம். தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல அந்த கேடி ராகவன் ஒரு கேடி பேர் தான். அவன் பேசாத பேச்சே கிடையாது. அவ்வளவு பேச்சு பேசினான். அப்படியே பெரிய சண்டியர் மாதிரி, பெரிய வீரன் சூராதீஸ்வரர் மாதிரி. பெரியார் இப்போ வந்து பிள்ளையார உடைச்சிருவாரா, ராமனை செருப்பால் அடிச்சிருவாரா, இப்ப அடிச்சு பாருங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி சவால் விட்டான். இன்னும் அவன் தான் பெரிய தலைவர் மாதிரி. அவர் அமித்ஷா வந்தா அவன் தான் கூட போவான். பிரதமருக்கு நெருக்கமானவன், நிர்மலா மாமிக்கு நெருக்கமானவன். இப்படி வந்து அவன் தான் அடுத்த பெரிய ஆளு மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு வக்கீல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பூரா அவனுடைய பேச்சு தான் இருக்கும். அப்ப என்ன செஞ்சான்? அந்த நிகழ்ச்சியை வானதி சீனிவாசன் ஒழுக்கம் உள்ளது என்று சொல்லுவாரா? யாரோ ஒரு பெண்ணோடு பேசுகின்றான். அந்த பெண்ணிடத்திலே ஆபாசமாக பேசுகின்றான். உடல் அங்கங்களை காட்டு, அங்கே காட்டு, இங்கே காட்டு, மேலே காட்டு, கீழே காட்டு, நடுவிலே காட்டு என்று சொல்லி காட்டுல சொல்லி செய்யக்கூடாத காரியத்தை பூஜை அறையில செய்கிறான். ஒழுக்கமானவனா? அதையும் வக்காலத்து வாங்குறான் சீனிவாசங்கிற ஒரு நாய், பரதேசி பைய. அவன் என்ன சொல்றான்? எதிர் முனையில் பேசியவர் ஒரு பெண் என்று சொல்ல முடியுமா? ஒரு ஆணாக கூட இருக்கலாம்லவா, நானாக கூட இருக்கலாம்லவான்னு பேசுறாங்க இந்த சீனிவாசன். ஒரு பேராசிரியரா. ஏன்னா ஒரு ஆணுகிட்ட பேசும்போது உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது வருமா? காம இச்சை வருமா? அந்த ஒரு ஆண் கூட பேசும்போதே காம இச்சை வந்து இங்க கைவேலை செய்கிறான் என்று சொன்னால் அப்ப எப்படிப்பட்ட பேச்சை நீங்க பேசுவீங்க? ஆணும் அப்படி பேசுவீங்களா? சிவனும் விஷ்ணு செய்யற மாதிரி மோகினி அவதாரம் எடுத்து ஒருத்தர் அந்த மாதிரி பேசிக்கீங்களா? அதை நியாயப்படுத்துறான் பாருங்க சீமானுங்கிற ஒரு பைய. அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறான். அப்ப அவனுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இப்படி கேட்டீர அவனுடைய ஒழுக்கம் நாம் நாரிப்பி கிடக்குது. இதை எவ்வளவு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அந்த தூத்துக்குடியை சேர்ந்தவர், அவங்க பேரை கூட சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு. அவங்க வந்து கடந்த ஆண்டு வந்து முத்திரை வழங்கி தேவர் குரு பூஜைக்கு போறாங்க. அந்த குரு பூஜைக்கு போறதை எல்லாரும் பார்க்கறான். எல்லா செய்தியாளரும் படம் பிடிக்கிறான். அந்த படம் பிடிக்கிற நேரத்திலே பாஜகவுடைய மாநில செயலாளர் அந்த அம்மையாரிடம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான்? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? ஒரு மாவட்ட செயலாளரா, மாநில செயலாளர், அவன் பாஜக மாநில செயலாளரா, அவனோட ஊர் பேர் கூட நமக்கு தெரியாது. வந்தவனுக்கெல்லாம் பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவங்கள போய் அப்படி இருந்து தொடக்கூடாத இடத்துல தொடுறது, கிள்ளக்கூடாத இடத்துல கிள்றது,
அந்த மாதிரி இழுத்து விடுறாங்க. அந்த அம்மாவுக்கு ரோசமான இருந்துச்சுல, என் மேல கை வைக்காதான்னு தட்டி விடணும், அவனை கண்டிக்கணும். அந்த அம்மா வந்து அந்த அதாவது நீ கூட்டத்துல செய்யாத, தனிப்பட்ட முறையில செஞ்சுக்கலாங்கிற மாதிரி அவனுக்கு அளவு பண்றாங்க. அதை தொடர்றதுக்கு அளவு பண்றாங்க, அனுமதிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க கிட்ட அவன் எப்படிப்பட்ட உறவு வச்சிருப்பான், இந்த அம்மா அவன்கிட்ட எப்படிப்பட்ட உறவு வச்சிருந்திருக்கும். ஒரு பெண்ணை நாம் தவறாக பேசக்கூடாது. இதெல்லாம் வெளிப்படையாக ஊடகங்களிலே வந்தது. இதுக்கெல்லாம் ஆதாரம்னா நம்ம வந்து புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பத்திரிகையில வந்தது, ஊடகங்கள்ல வந்தது, தொலைக்காட்சியில வந்தது, வலைத்தளங்கள்ல வந்தது. எல்லாரும் பார்க்கறான், நாட்டு மக்கள் பூரா பார்க்கறான். இப்படிப்பட்ட படுமோசமான, ஆபாசமான, பிற்போக்குத்தனமான, காமாந்தகார கட்சி தான் பாஜக. நீ கேசவநாயகன் ஒருத்தன் சொல்றானே, இந்த திருச்சி சூர்யா தான் ஒரு பெண்ணுகிட்ட பேசுறான். அந்த பேச்செல்லாம் காதுல கேட்க முடியுமா? அவன் பேசின பேச்சை விடவா அந்த சிவாஜி கிருஷ்ணா பேசினாரு குஷ்பு பத்தி? எவ்வளவு பேச்சு. ஒரு பெண், அந்த அம்மா வந்து ஒரு வயதுல மூத்தவங்க. என்ன சொல்ல போனா சூர்யாவுக்கு அம்மா வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கிட்ட போய் நீ யாரு அவடி இவடின்னு சொல்லி எவ்வளவு கீழ்த்தரமா பேசி, நீ கேசவநாயகத்திட்ட வந்து எதை காட்டி எப்படி நீ அந்த பதவி பெற்ற எனக்கு தெரியாதான்னு சொல்லி கமலாலயத்திலே நடந்துச்சு சொல்லி சொல்றான். கமலாலயம் என்பது ஒரு காமாலயம் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க நடக்குது. உங்களுடைய தலைமை அலுவலகம் அது, பாஜகவுடைய தலைமை அலுவலகம். அந்த கமலாலயமே காமாலயம் என்று சொல்லக்கூடிய உங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. உங்க கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சத்தியபிரபுங்கிற ஒரு தோழர் வந்து அது அப்பட்டமா தோல் வச்சு கட்டாரு. அங்க இதே அண்ணாமலை என்ன சொல்றாரு, அந்த இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா குஷ்பு, கௌதமி, இவங்கெல்லாம் கஸ்தூரி எல்லாம் வந்தாங்கன்னா நான் கதவை திறந்து வச்சுக்கிட்டு தான் பேசுவேன் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அவன் பேச்சே எவ்வளவு ஆபாசமானது. அண்ணாமலையுடைய பேச்சே மிக மிக அருவறுப்பானது இல்லையா? ஒரு பெண் வந்தால் நான் கதவை திறந்து வச்சுட்டு பேசுவேன்னா அப்போ கதவை சாத்திட்டு பேசினா உள்ளுக்குள்ள என்ன எப்படி அது வந்து தவறாத்தான் பேசுவாங்களா? அப்ப தவறான காரியம் தான் நீங்க செய்வீங்களா கதவை சாத்திட்டு? எவ்வளவு அசிங்கம், ஆபாசம் இது. இந்த காலத்திலே இன்றைக்கு உங்க கட்சியிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபாசமான அபத்தமான நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? இவ்வளவு நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை காரி துப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில வந்து வாய் பொழிச்சதோ மாங்காய் பொழிச்சதோன்னு இல்லாம ஒத்தாம் பொதுவா திமுக காரங்களாம் அப்படி, திமுக எம்எல்ஏ அப்படி, இவன் அப்படின்னு சொல்லி பேசுறேன்னா உண்மையிலே அதாவது இது வந்து ஒரு தெருவுல சண்டை போடக்கூடிய பெண்கள் அவங்க கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க. உன்னை பத்தி தெரியாதான்னு ஒருத்தி பேச, உன்னை பத்தி தெரியாதான்னு பேச, இவருடைய வண்ட வளத்தை அவ சொல்லுவா, அவருடைய வண்ட வளத்தை இவ சொல்லுவா. இது அது ஒரு காலத்துல, இன்னைக்கெல்லாம் அது மாதிரி கிடையாது. எங்கேயும் பெருச்சண்டையே கிராமத்து பெண்களே எங்கேயும் போடுறது இல்லை. நாங்களாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க. பெருச்சண்டைங்கிறத பார்க்க முடியாது. அவங்க வீட்டுல அழகா ஒழுக்கமா நேர்மையா அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. திருச்சண்டைங்கிறதுலாம் ஒரு காலத்துல ஒரு 50 வருஷம் முன்னால கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. திருச்சண்டை போடுறதுக்குலாம் ஆள் கிடையாது. அப்படி பேசக்கூடிய ஒரு மட்டமான பெண்களை விட மோசமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார் என்று சொன்னால் உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு, உன் எண்ணத்திலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதை அசிங்கமா பேசுறது. இது வந்து இதே வந்து அண்ணாமலை பேசுறத காட்டினாங்களே ஒரு 10-15 நாளைக்கு முன்னால பேட்டி கொடுக்குறாரு செய்தியாளருக்கு. பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு, மைக்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, ஒரே பொம்பளையா 2 பேர் வச்சிருக்க, அண்ணனும் தம்பி வச்சிருக்கான்னு பேசுறாரு. இது மாதிரி ஒரு தலைவர் இந்த மாதிரி இந்த பேச்செல்லாம் பேசலாமா? முதல்ல ஒரு தலைவரே அப்படி இருக்கும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசாம இருப்பாங்களா? எல்லாரும் மேல இருந்து கீழே வரைக்கும் அத்தனை பேருக்கும் அதே சிந்தனை, அதே வந்து பேச்சு, அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. வேற நாட்டு மக்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் கிடையாது, ஆக்கப்பூர்வமான கருத்து எதுவும் கிடையாது. திராவிட இயக்கத்தை பத்தி கொள்கை ரீதியா பேசுவதற்கு உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. திராவிட இயக்கம் என்னென்ன கொள்கைகளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது, எதற்காக உழைத்து கொண்டிருக்கிறது, அனைவருக்கும் அனைத்தும், ஏழை பணக்காரன் என்கின்ற பாகுபாட்டை ஒழிக்கணும், ஆண் பெண் வேறுபாட்டை ஒழிக்கணும், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற பாகுபாட்டை ஒழிக்கணும், இப்படி எல்லாருக்கும் எல்லாமுமாக இங்கே தமிழ்நாட்டிலே அனைவருக்கும் அனைத்தும் பெறக்கூடிய வகையில இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டு இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அந்த அரசுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்திலே திராவிடர் கழகம் இருக்கிறது. திராவிடர்களுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் இதையெல்லாம் செய்யுங்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சி தலைவர்களும் ஆசிரியர் பின்னால் வந்து ஐயா நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அத்தனை பேரையும் ஒழுக்கத்தோடு நாணயத்தோடு அறிவுபூர்வமாக பகுத்தறிவு சிந்தனைகளை விதைத்து கொள்கை ரீதியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர். இப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை பார்த்து ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அபாண்டமாக ஆபாசமாக பேசுவது என்பது அயோக்கியத்தனமானது, கண்டிக்கத்தக்கது. இதை வந்து நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கோயம்புத்தூர்ல பல பேர் அந்த பெண்மணி மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள். பல பேர் அதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய அறிவொளி காணொலி சார்பாகவும் அந்த வானதி சீனிவாசனுக்கு நம்முடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்து, ஒரு பெண்ணை நாங்கள் தரக்குறைவாக பேச மாட்டோம், ஆனால் தரக்குறைவாக பேசக்கூடிய பெண்ணை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். உன்னுடைய வாயை அடக்கி வானதி சீனிவாசன் அவர்களே, உன்னுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் இருப்பதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. எங்களுடைய தோழர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். அறிவொளி காணொலிக்கு இதற்கு மேல் பேசுவதற்கு ஒரு நாகரிகம் இருக்காது என்று சொல்லி எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து, பொருள் இல்லாவிட்டாலும் கூட இந்த பொருளிலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அறிவொளி காணொலிக்கும் நம்முடைய தாமோதரன் அவர்களுக்கும் இதுவரை கேட்ட நம்முடைய தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. தலைப்பில் சிறப்பாக பேசிய